அப்பா அம்மா உட்காருங்க ஓகே சார். மேடம். சித்தப்பா வணக்கம் மேடம். இவர் இன்ஜினியர். வணக்கம். வணக்கம். ராசாத்தி நீ வீடு கட்ட போறாங்கல்ல, அதோட ப்ளூ பிரிண்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்து ஓகே சொல்லிட்டா அப்படியே கட்டிடலாம்னு சொன்னாங்களாம். ஓ அப்படியாம்மா? ராசாத்தி குணமே தனி. எல்லாரையும் மதிச்சு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். சார் ப்ளூ பிரிண்ட் பாத்துடலாமா? காட்டுங்க. இதான் மொத்த வீட்டோட பிளான் சார். இந்த இடத்துல கார்டன்லாம் வரப்போகுது. இங்க கார் அடேங்கப்பா, பார்க்கிங். பெரிய வீடா இருக்கும் போல இருக்க. ஆமா சார். வீட்டோட கட்டுமான ஏரியா மட்டுமே 2000 ஸ்கொயர் ஃபீட். ரொம்ப நல்லா இருக்கு. வாஸ்து எல்லாம் பார்த்து கரெக்டா தானே பிளான் பண்ணிருக்கீங்க? ஆமாமா. பெட்ரூம் எங்கப்பா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேடம். 4 மாஸ்டர் பெட்ரூம் வருது. அந்த பெரிய பெட்ரூம் யாருக்கு சார்? அண்ணா அன்னைக்கா? இல்ல மேடம், நேசமணி மரகதம்னு. நானும் இவ்வளவு தான். என்ன விஷயம்ப்பா? உங்களுக்கு தான் சார் அந்த பெரிய பெட்ரூம். ஏன்னா அதுதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும். அத பெரியவங்களுக்கு ரெடி பண்ணிருங்கன்னு ராசாத்தி மேடம் சொல்லிட்டாங்க சார். பாத்தியா மரகதம், ராசாத்தி நமக்கு எவ்வளவு பெரிய ரூம ஒதுக்கி இருக்கா பாத்தியா? அவ கட்டுற வீட்டுல நமக்குன்னு ஒரு அறைய ஒதுக்கி அவ பெரிய மனசை காட்டிட்டா பாத்தியா? உங்களுக்கு மட்டும் இல்ல சார், எல்லாருக்குமே ரூம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க மேடம். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வீடா கட்டுறா போல ராசாத்தி. ஆமா சித்தப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கணும்னு அடிக்கடி ராசாத்தி அண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ மனசே மனசு. என்ன ஒரு தங்கமான பொண்ணு. யாருக்கு இப்படி அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற மனசு வரும்? என்னடி ஒரு பேப்பர் அனுப்பி எல்லாரையும் பண்டல் கட்டி சுத்திட்டாளே அந்த ராசாத்தி. அத பிரிச்சு நாறு நாராக்குறேன் பாரு. அப்ப இந்த வீட்டை கட்டிட்டா ஊருக்குள்ளேயே பெரிய வீடு ராசாத்தி கட்டின வீடாதான் இருக்கும். ஆமா சார், இதுதான் இருக்கிறதுலே பெரிய வீடு. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே சார்? இது அப்படியே அப்ரூவலுக்கு அனுப்பிடலாம்ல சார்? டபுள் ஓகே. சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரி. வரேன் சார். வரேன் மேடம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புரியுதா? அப்பாக்கு சக்கரை தூக்கலா போட்டு ரவா கேசரி பண்ணி கொடுப்பா. என்னங்க, இப்பதான் உங்களுக்கு அட்டாக் வந்து சரியா இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு ரவா கேசரி கேக்குதா? அதெல்லாம் சரியா போச்சுமா. இனிமே என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ அம் ஹாப்பி. புரியுதா? நீ பண்ணுமா. சரி சரி, கொஞ்சமா சாப்பிடுங்க. அத்தை, சொல்லு கண்மணி. அத்தை, உண்மையிலேயே ராசாத்தி சாதிச்சுட்டா இல்ல அத்தை? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சம்பாதிச்சு இப்போ
இப்போ பெரிய வீடு கட்டுற அளவுக்கு எல்லா விதத்திலயும் பெரிய ஆள் ஆயிட்டால அத்தை. ஆமா, இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல அத்தை, நம்ம ஊர்லயே பெரிய வீடா ராசாத்தி கட்டுறால, ம், அதோட சூட்சமத்தை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரேன். என்ன பொறாமையில போட்டு கொடுக்கறியா? ஐயோ அத்தை, எனக்கு பொறாமையே இல்லைன்னு நான் போய் சொல்ல விரும்பல, இருக்குதான். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ள நம்ம குடும்பத்தோட அரசியல் இருக்கத்த. நீங்க இத புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏய் நில்லு நில்லு. என்ன அரசியல் அது இதுன்னு புதுசா சொல்லிட்டு இருக்க? அத்தை, ராசாத்திக்கும் அவ குடும்பத்துக்கும் இவ்ளோ பெரிய வீடு எதுக்கு? எல்லாருக்கும் சேர்த்து கட்டுறா. அதுலதான் அத்தை அந்த அரசியலே இருக்கு. ஒரு கோட்டை அழிக்கிறத விட அந்த கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை இழுத்துட்டா அந்த பழைய கோடு ஒண்ணும் இல்லாம போயிடும்ல. இதுவரை இந்த ஊருக்குள்ள பெரிய வீடுன்னு எதை சொல்லுவாங்க? நம்ம வீட்டை தான். யார் வீடுன்னு அத்தை சொல்லுவாங்க? பாரி வீடு, நேசமணி வீடு, பொம்பளைங்க எல்லாம் மரகுத அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. ராசாத்தி அந்த பெரிய வீட்டை கட்டி முடிச்சிட்டா அப்புறம் பெரிய வீடுன்னு எதை சொல்லுவாங்க? நம்ம வீட்டையா இல்ல ராசாத்தி வீட்டையா? உங்களுக்கு இன்னும் நான் தெளிவா சொல்றேன் அத்தை. ஊருக்குள்ள பெரிய வீடு ராசாத்தி வீடா இல்ல மரகதம் வீடா? ஆட்டோமேட்டிக்கா பெரிய வீடுனா அது ராசாத்தி வீடாயிடும். இதுதான் அத்தை, ஒரு கோட்டை டம்மி பண்ண அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு வரையறதுங்கிறது. சிம்பிள் அத்தை. சில பேரை விஷம் கொடுத்து கொல்லுவாங்க, ஆனா ராசாத்தி வெல்லம் வச்சு கொல்றா. சொல்றத சொல்லிட்ட, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. நான் வரேன். அம்மா, வா. என்னாச்சு கண்மணி? மகுடி வாசிச்சிருக்கேன். பாம்பு மயங்கின மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இவங்க சேர்மன் ராசாத்தி, மேனேஜரை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். சார், சேர்மன் ராசாத்தி மேடம் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உள்ள கூப்பிட்டாரு, போங்க. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க நீன் வாங்க மேடம், உட்காருங்க. சார், ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, லோன் சாங்ஷன் ஆயிடும்னு சொன்னீங்க. டீடைல்ஸ் கேட்கலான்னு வந்தோம். ஆமாமா சொல்லியிருந்தேன். ஆனா அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ சின்னதா ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல்ட் ஆபீசர் சொன்னாரு. ஒரு நிமிஷம். ராகவன், கொஞ்சம் உள்ள வரீங்களா? சரிங்க சார். அப்படியே சேர்மன் ராசாத்தி மேடம் ஃபைல கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சரி சார், என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வாங்க ராகவன். மேடத்தோட டாக்குமெண்ட்ல சின்னதா ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களா, என்னது இது? சின்ன ப்ராப்ளம் இல்ல சார்,
பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார். என்ன சொல்றீங்க ராகவன்? சார் இவங்க கொடுத்த டாக்குமெண்ட் மாதிரி இன்னொருத்தவங்க டாக்குமெண்ட் கொடுத்து லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க சார். என்ன ஒரே இடத்துக்கு 2 டாக்குமெண்டா? ஆமாம் சார். நானும் என்ன ஏதுன்னு நேரில் விசாரிக்க போனப்ப அந்த ஆளு ராசாத்தி மேடம் இடத்த காட்டுறாங்க சார். நான் ஷாக்காகி நான் டாக்குமெண்ட்டை பார்த்தா 2 டாக்குமெண்ட்டும் ஒன்றா இருக்கு. என்ன ஓனரோட பேர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அது எப்படி முடியும் சார்? 2 பேரும் ஒரே இடத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். அது எப்படி முடியும்? அவர் டாக்குமெண்ட்டை கொடுங்க பார்க்கலாம். இந்தாங்க சார். சார், யார் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது? பரந்தாமன், எக்ஸ் சேர்மேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே மேடம். சார் அந்த பரந்தாமனுக்கு இதே வேலை தான் சார். அடுத்தவங்களோட நிலத்தை தன்னோட ஆக்கிக்கணும்னு இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சார். சார், இதை கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சு வாங்கினது. அதனால வேணும்னே எங்க கிட்ட வம்பு பண்றாரு. இது நாங்க முறையா வாங்கின இடம் சார், எங்களை நம்புங்க. மேடம், இது பேங்க். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை பார்த்து லோன் கொடுக்க முடியாது. டாக்குமெண்ட்ல எந்த குழப்பமும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க லோன் தருவோம். சார் அப்படி இல்ல, நாங்க மிஸ்டர் இனியன், நீங்களே பாத்தீங்களே டாக்குமெண்ட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி லோன் சாங்ஷன் பண்ண முடியும்? சார், இது நாங்க கஷ்டப்பட்டு வாங்கின இடம் சார். எல்லாம் கைக்கூடி வரும்போது நீங்க இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் தான் உங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் முன்னேறி வரணும்னு இது ஒரு சிறப்பான ஆரம்பம்னு எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. சார் அந்த ஆள் ஒரு ஃப்ராட். எங்க மேல உள்ள கோவத்துல இப்படி எல்லாம் பண்றா சார். நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. ஆமா சார், ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உதவுறேன்னு என் வேலையை இழக்க முடியுமா? சார், நீங்க வேணா லாயரை வச்சு. சாரி மேடம், அது எங்களோட வேலை இல்ல. ப்ராப்பர்ட்டி உங்களோடது. சோ நீங்க தான் ஒரிஜினல் ஓனர். அவர் வச்சிருக்கிறது போலியான டாக்குமெண்ட்னு ப்ரூவ் பண்ணணும். சார், இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தோம் சார். புரியுது மேடம். பேங்க் ரூல்ஸ் மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது. சார், எவ்வளவு சீக்கிரமா இதை ப்ரூவ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நான் லோன் சாங்ஷன் பண்றேன். சார், அதுக்கு இல்ல. சரி, இனிமே இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய இடத்துல பேசினா தான் சரியா வரும். சரிங்க சார், நாங்க வரோம். ஓகே சார், வா. சொல்லுங்க சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். சபாஷ். ஆமா சார், ராசாத்தி இனியன் லோன் வேணும்னு வந்தாங்க. நீங்க போலியா பரந்தாமனை விட்டு டாக்குமெண்ட் கொடுத்தீங்களே, அதை காட்டி ப்ராப்பரான டாக்குமெண்ட் வேணும், இல்லைன்னா லோன் கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். சூப்பர் சார், அசத்திட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 2 பேரும் சோகத்தோட ஆத்திரத்தோட கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் சொன்ன மாதிரியே கேட்டு நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களை சிறப்பா கவனிச்சிருவோம். என்ன சரிதானே? நீங்க சொன்ன சரிதான் சார். சரி சரி, செமையா கவனிச்சிடுறேன். ஓகே சார், நன்றி சார். சரி சரி, ஓகே சார். நம்ம பேங்க் மேனேஜர் தான் போன். நீங்க போன் பேசும்போதே தெரிஞ்சது என்ன? எல்லா கண்மணிக்காகத்தான். பாவம் இனியனும் ராசாத்தியும் பல கனவுகளோட பேங்க்குக்கு போயிருப்பாங்க. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. என்ன பிரயோஜனம்? அதான் நம்ம பரந்தாமன் கொடுத்த போலி டாக்குமெண்ட்டை காட்டி மேனேஜர் லோனல இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராமே. ராசாத்திக்கு அதெல்லாம் பத்தாதுன்னு. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டில இருக்கிற பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணுங்க, அப்புறமா லோனை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டாரா. அப்படியா? இந்த விஷயம் கேட்கும்போது காதுல தேன் வந்து பாயுது. கோகிலாமா, இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? அந்த ராசாத்தி இன்னும் என்ன பாடுபடுறான்னு பாருங்க. ஆமாமா, இது சிவில் கேஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை ராசாத்தியோடதுன்னு நிரூபிக்கவே அவளோட பாதி ஆயுசு முடிஞ்சு போயிரும். இதுலங்க வீட்டை கட்டி முடிக்கிறது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
என்ன ஆட்டம் போட்டாங்க அந்த இனியனூர் ராசாத்தியும். ஆமாமா, என்னையே சீண்டி பார்த்தாங்கல்ல. இனி அவங்க 2 பேரும் என்ன பாடுபட போறாங்கன்னு பாருங்க. படட்டும் படட்டும். ஆஃப்டர் ஆல் ஒரு சேர்மன், அதுக்கே ஓவர் சீன். அவ எங்க எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா? விடு கண்மணி, அதான் இந்த ஜென்மத்துல அவ வீடு கட்ட முடியாம பண்ணியாச்சுல்ல. இல்லங்க, அன்னைக்கு பூமி பூஜை போடும்போது குடும்பமே அவங்க 2 பேரையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு ஆடினாங்க. அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா? கழுதைய வீட்டை விட்டு துரத்துனா ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சேர்மன் ஆனது மட்டும் இல்லாம அந்த அம்மா எங்களுக்காக வீடு கட்டுவாங்களாம். ஆள் ஆளுக்கு தனி ரூம் கொடுப்பாங்களாம். அப்பப்பப்பா, எவ்வளவு பில்டப். ஏன் கண்மணி, அதான் அவன் நினைப்ப நம்ம ஏகாம்பரம் ஐயா புல்டோசரை விட்டு ஏத்திட்டாரு. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லம்மா, எல்லா விதத்திலயும் எனக்கு கீழே இருந்தவ திடீர்னு எட்டாத உயரத்துக்கு போனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆமா ஆமா, அவ கடந்த கடவு நமக்கு தெரியாது. விடுங்க, இந்த பிரச்சனையில இருந்து அவ எப்படி வெளியில வர போறான்னு நானும் பாக்குறேன். அப்படியெல்லாம் அவளை லேசா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா பூமி பூஜை எல்லாம் போட்டு ஊரெல்லாம் வீடு கட்ட போறோம்னு பீத்திக்கிட்டா. இது அவளோட கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. பத்தாததுக்கு அந்த அம்மா சேர்மன் வேற. எப்படியாவது வீட்டை கட்டி முடிக்கதான் பாப்பா. அப்படி அவ வைக்கிற ஒவ்வொரு அடியையும் டீப்பா வாட்ச் பண்ணி ஏதாவது பண்ணி அவளை சேர்மன் பதவியில இருந்து தூக்கணும். சீக்கிரமே அதுக்கான வேலைகளை பண்ணிடலாம் கண்மணி. ஆனா ஒண்ணு, இப்ப ராசாத்தி பண்ற முத வேலை நம்ம பரந்தாமனை வந்து மீட் பண்றதுதான். ஆமாண்ணே, நாம வச்ச வெடி அப்படி. அப்புறம் என்ன, நம்ம கிட்ட அவ வந்துதானே ஆகணும். யோ, அவளை சும்மா விடாத. ஏண்டா நம்மளை சீண்டனோம்னு அவ நம்ம பக்கமே தலகாட்ட முடியாதபடி ஓட விட்டுறணும். என்னண்ணே, இப்படி ஒரு நாள் வராதான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு. விடுவேனா அவள? ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் தலைவரே, எனக்காக நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். ஒன்னும் இல்ல, நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்ட மாதிரி இந்த மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவியா என்ன ஆக்கணும். அப்பதான் அந்த ராசாத்திக்கு ஈக்குவலா நானும் கௌரவமா இருக்க முடியும். ஆமா தலைவரே, சீக்கிரமா என் பொண்ணுக்கு அந்த போஸ்டர் கொடுத்துருங்க. இத நான் எனக்காக மட்டும் சொல்லல, நம்ம எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். ஆமா தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, எப்படியாவது அந்த ராசாத்திய சேர்மன் பதவியில இருந்து தூக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன். அப்புறம் என்ன, நீங்க எந்த இடத்துல சைன் பண்ண சொல்றீங்களோ அத மட்டும் தான் இந்த கண்மணி செய்வா. அதுக்கு என்ன கண்மணி, சீக்கிரமே கட்சியில கலந்து பேசிட்டு நீ கேட்டபடியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. நீங்க பண்ண போற இந்த உதவிக்கு காலம் பூரா நான் நன்றியா இருப்பேன். ஆமா தலைவரே, என் பொண்ணுக்கு மட்டும் அந்த பதவியை கொடுத்து பாருங்களேன். நீங்க கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுவா. அதெல்லாம் தலைவர் பார்த்து பாரு, நீ சும்மா இரு. சரி தலைவரே, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, வரோம். சரிங்கண்ணே, அப்ப நானும் கிளம்புறேன். அப்புறம் ராசாத்தியும் இனின்னு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண. அது மட்டும் இல்ல, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அந்த ராசாத்தியை விட்டுறாத. அண்ணா, அவளை எப்படி கதறடிக்கிறேன்னு பாருங்க. வரேண்ணே. அட சேர்மன், என்ன நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆமா, ஏதாவது விசேஷமா?
உட்காருமா, காஃபி டீ ஏதாவது சொல்லட்டுமா? உன் வீட்ல உட்காந்து காபி டீ குடிச்சு விருந்து சாப்பிட்டு போறதுக்காக நாங்க வரல. அப்ப என்ன விஷயமா வந்திருக்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? அதான் உங்ககிட்ட இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கி இருக்கேனே. நீங்க தான் பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்றீங்க. மெட்ராஸ் எல்லாம் போய் நிதி எல்லாம் வாங்கி ஏரி கம்மாயின்னு தூர்வாரி விவசாயிக்கு தண்ணி மக்களுக்கு தண்ணி நல்லது பண்ணி ஜெகஜோதியா இருக்கியம்மா. அப்புறம் என்ன நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. நான் எங்க நல்லா இருக்கேன்? நீங்க 2 பேர் தான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இதெல்லாம் கண்மணி சொல்லி தானே பண்ணீங்க. என்னது கண்மணியா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுறீங்க. இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லிட்டேன். ஏய், நீ ஓவரா பேசிட்டு என்ன நான் ஓவரா பேசுறேங்கற? என்ன விஷயம் சொல்லாம என்னை வந்து மிரட்டிட்டு இருக்க? என்ன மாமா அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடத்தை வாங்கி பூமி பூஜை போட்டு லோன் வாங்க போனா பேங்க்ல லோன் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் வாங்கின அதே இடத்துக்கு பொய்யான ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி பேங்க்ல கொடுத்திருக்கீங்க. ஒரே இடத்துக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குன்னு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இடத்த உங்க இடம்னு சொல்லி போர்ஜரியா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிருப்பீங்க.